கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 121 இப்படி சொல்லுகிறது: நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என் சத்தத்திற்கு செவி கொடுத்தார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது, யோசபாத் என்ற ராஜாவுக்கு விரோதமாக மோவாபியர், அம்மோன் புத்திரர், இன்னும் பல தேசங்கள் எதிர்த்து நிற்பதை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பலமாய் அறிந்து கொள்ள முடியும். யோசபாத் ராஜ்யத்தை சுற்றிலும் எதிரிகளால் சூழப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலையிலே யோசபாத் கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறினான். எப்பக்கமும் நெருக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே அவன் கர்த்தருக்கு முன்பதாக நின்றான். அவனும் அவன் ஜனங்களும் கர்த்தருடைய சபையிலே வந்து நின்றார்கள். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி மகா சத்தமாய் துதித்தார்கள், மகா சத்தமாய் ஸ்தோத்தரித்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு விரோதமாய் காணப்பட்ட சத்துருக்களை ஒருவருக்கொருவர் எதிராக எழும்ப பண்ணி விழுந்து போனார்கள் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீ எப்பக்கமும் நெருக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே காணப்படலாம். எங்கு போனாலும் உனக்கு அதிகமான நெருக்கங்கள், உனக்கு விரோதமாய் எழும்புகிற காரியங்களை குறித்து நீ சிந்தித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்படு, கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அப்படி கூப்பிடுகின்ற பொழுது நீ கர்த்தருக்கு அதிகமாய் துதி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகின்ற பொழுது உனக்கு எதிராய் காணப்படுகிற நெருக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போவதை நீ காண முடியும். எனவே நீ கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற பொழுது உனக்குண்டான பிரச்சனைகள், உனக்குண்டான வேதனைகள், உனக்குண்டான நிந்தைகள், உனக்குண்டான அவமானங்கள், உனக்குண்டான கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போட வல்லவராக இருக்கிறார். நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நீ கர்த்தரை தேட வேண்டும். அப்படி தேடுகின்ற பொழுது அவருக்கு துதி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும். அப்படி நீ துதி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகின்ற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் மத்தியிலே பிரசன்னராயிருப்பார். உனக்குண்டான நெருக்கம், உனக்குண்டான பிரச்சனை, உனக்குண்டான மன அழுத்தம், உனக்குண்டான வேதனை எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகும். நீ மகிழ்ச்சியோடு கூட நடத்தி கொண்டு போகப்படுவாய் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். சுவாச வாழ்க்கையிலே ஆண்டவரே எனக்குண்டான நெருக்கத்தை நீக்கி போடும் என்று சொல்லி அவரையே நோக்கி பார்ப்போம். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், எண்ணி முடியாத அதிசயங்களையும் வாழ்க்கையிலே பலமாய் செய்ய போதுமானவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். பலப்படுத்தும் ஆண்டவரே. அவர்களுக்குண்டான எல்லா நெருக்கங்களும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும். கர்த்தருடைய பிரசன்னம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும். நெடுநாள் பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தருடைய நாமத்தினாலே விலகி போகட்டும். கர்த்தர் ஒரு சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும், ஆண்டவரே ஒரு பெரிய ஜெயத்தையும் அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையிலே நிறைவாய் கொடுப்பீராக. 4ஆம் நாளிலே பராக்காவிலே கூடி கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினார்கள் என்ற வார்த்தை ஆண்டவரே வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுக்கும் பலமாய் வந்து நிறைவேறும்படியாய் வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன்.